கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாமா? இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி கவரில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. கொஞ்சம் ட்ரையாக அப்படியே காத்தோட்டமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சம்டைம்ஸ் கவரில் இருக்கிறது கெட்டு போயும் இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது கருவாடுனாலே வாழைக்கருவாடு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா எல்லா ஃபிஷ்லேயுமே வந்து கருவாடு இருக்குன்றது இப்போ தான் எனக்கு தெரியும். சில இடத்துலலாம் வந்து கருவாடு ஆக்கிறதுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்குவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து அப்படியே கருவாடு ஆக்கிடுவாங்க. குடல்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. சைடில் இருக்க முள்ளெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் கருவாடு. கருவாடு க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். சிலருக்கு தலை பிடிக்கும். பிடிச்சவங்க வந்து தலையும் போட்டு சமைப்பாங்க. எனக்கு பிடிக்காது. அதனால் அதை நான் தூக்கி போட்டுருவேன். நடுவில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, சுடு தண்ணியில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். 3 கருவாடு வந்து நான் 80 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். தலை கீழே வந்து ஒரு பீஸ் வரும்ல, அதில தான் வந்து குடல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே போட்டோன்னா கசக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். எல்லா கருவாடையும் இதே மெத்தட்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு, சமைச்சது போக பேலன்ஸ் இருக்க கருவாடை வந்து நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீல் கண்டெய்னர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கருவாடு உப்பு தானே, அது வந்து ஸ்டீல் வந்து ஓட்டையாயிடும். அதனால் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.